end of chapter exerciseல question number 6ல இருந்து 10க்கான சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது chapter 5ல இருந்து எடுத்திருக்கோம். question number 6ல இருந்து 10க்கான சொல்யூஷன். question number 6ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the diameter of a circle is AB. ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு, நான் டயக்ராம் வரைகிறேன். இது நம்மளோட சர்க்கிள். சர்க்கிளோட டயமீட்டர் அப்படின்னும் போது இது சென்டர், இந்த ஃபுல் லைன் அப்படின்றது தான் டயமீட்டர். டயமீட்டர் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஏபின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ ஏபி அப்படின்னு மார்க் பண்ணியாச்சு கொஸ்டின் நம்பர் 6க்கு. அடுத்தது பாயிண்ட் சி இஸ் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது இந்த டயக்ராம்ல இந்த சர்க்கிளில் ஒரு பாயிண்ட். ஸோ நம்ம இங்கே சின்னு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சின்னு நான் அந்த இடத்துல எடுத்திருக்கேன். இது சி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஏசிபி. அந்த மெஷருக்கான ரீசன் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏசிபினா நமக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரும். ஸோ சி வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் எங்கே வேணால் மார்க் பண்ணலான்றதுனால நான் அங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அது ஏசிபியோட மெஷர்மெண்ட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பாயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு பார்க்கும் போதே தெரியும் இது ஒரு செமி சர்க்கிள். டயமீட்டர்ன்றது எக்ஸாக்டாக மிடில் வரைஞ்ச அந்த லைன், ஸ்ட்ரெயிட் லைன், இந்த கார்டு. இப்போ இந்த கார்டுக்கு மேலே இருக்க தான் என்னோட ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ எனக்கு செமி சர்க்கிளில் தான் என்னோட ட்ரையாங்கிளே இருக்கு. ஃபுல் சர்க்கிள் கவர் ஆகாது, ஏன்னா டயமீட்டர்னு வரும்போதே அது பாதியாக கட் பண்ணிடுது. அப்போ என்னோட இந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். த ஆங்கிள் சப்டெண்டட் பை அ டயமீட்டர் அட் எனி பாயிண்ட். ஸோ ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஒரு சைடு நம்ம டயமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம அதை வரையும் போது அதோட ஆப்போசிட் ஆங்கிள் 90 டிகிரியாக தான் இருக்கும். The angle subtended by a diameter at any point on the circle is 90 degree அப்படின்றது நமக்கு தியரமோட ஸ்டேட்மெண்ட். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ இது கிவன் என்ன நமக்கு, AB is a diameter. So AB is a diameter of a circle. And அடுத்தது C is any point on the circumference. எங்கே வேணால் நம்ம அதை வரையலாம், எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ். மேலே வரைஞ்சாலும் அது நமக்கு செமி சர்க்கிள் தான், கீழே வரைஞ்சாலும் செமி சர்க்கிள் தான். ஸோ நம்மளோட தியரமோட அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன நமக்கு, த ஆங்கிள் சப்டெண்டட் பை அ டயமீட்டர் அட் த circumference is always 90 degree. இதோட மீனிங் வந்து நான் கீழே எழுதுறேன். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, when our triangle is, நம்ம ஒரு ட்ரையாங்கிள் தான் இப்போ ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். our triangle is formed using diameter, அந்த ஏபின்றது டயமீட்டர்ல, diameter as one side, then the opposite angle, இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஆங்கிள் becomes right angle. ஸோ அதுதான் அந்த தியரமோட எக்ஸ்பிளனேஷன். அப்படி இந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட் படி நமக்கு இப்போ என்ன கிடைக்குது, ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கிடைக்குது. பிகாஸ் இட் இஸ் ஆல்வேஸ் 90 டிகிரி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 7க்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 7ல என்ன கேட்டிருக்காங்க, ஏபிசிடி இஸ் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இன்ஸ்கிரைப்டு இன் அ சர்க்கிள். ஸோ ஒரு சர்க்கிள்க்கு உள்ள நமக்கு ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்கு. இது ஒரு சர்க்கிள்னு வச்சுக்கலாம். நமக்கு இங்கே ஏபிசிடி, ஓகே, ஏபிசிடி குவாட்ரிலேட்டரல் இன்ஸ்கிரைப்ட் இன்சைட் த சர்க்கிள். இப்போ அதில் வந்து ஏயோட ஆங்கிள் 75 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் சி? ஸோ ஏயோட ஆங்கிள் 75 டிகிரி, மெஷர் ஆஃப் சி வந்து நான் அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கும் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். குவாட்ரிலேட்டரல் இன்ஸ்கிரைப்ட் இன் அ சர்க்கிள் அப்படின்னா அது சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவோம். அப்போ சம் ஆஃப் ஆப்போசிட் பேர் ஆஃப் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. ஸோ ஆப்போசிட் பேருன்றது இங்கே என்ன, ஏவும் சியும் தான் நமக்கு ஆப்போசிட் பேரு.
நம்ம அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். சம் ஆஃப் ஆப்போசிட் ஸோ இன் அ cyclic quadrilateralோட கண்டிஷன் படி சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் opposite sides equal to 180 degree. அப்போ நமக்கு A ஓடது 75, C ஓடது X, டோட்டலாக எவ்வளோ இருந்திருக்கணும் 180 டிகிரி. A plus C equal to 180 டிகிரி. இதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி எழுதிக்கோங்க. ஆங்கிள் A plus ஆங்கிள் C equal to 180 டிகிரி. ஆங்கிள் A வந்து 75, ஆங்கிள் C தெரியாது. ஸோ இப்போ எக்ஸ் தெரியும்னா நம்ம என்ன பண்ணணும் 180 டிகிரி மைனஸ் 75 டிகிரி சப்ட்ராக்ட் பண்ணால் 105 டிகிரின்னு வரும். ஸோ ஆங்கிள் சி ஈக்குவல் டு 105 டிகிரி. இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் பி மெஷர்ஸ் 110 வாட் இஸ் த மெஷர் ஆஃப் டி. பியும் டியும் அதே மாதிரி ஆப்போசிட் தான். அப்போ ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் பி வந்து 110 கொடுத்தாச்சு. ஆங்கிள் டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180 மைனஸ் 110 விச் இஸ் 70 டிகிரி. ஸோ ரெண்டு ஆங்கிளும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது கொஷின் நம்பர் 7 முடிச்சிட்டோம். கொஷின் நம்பர் 8. கொஷின் நம்பர் 8ம் அகைன் பிக்யூஆர்எஸ் அப்படின்றது ஒரு இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிள். இது ஒரு குவாட்ரிலேட்டரல் இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிள். இதில் ஆங்கிள் பியும் ஆங்கிள் ஆரும் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அண்ட் ரெண்டுமே ஆப்போசிட். பிக்யூஆர்எஸ் அப்படின்னும் போது பி அண்ட் ஆர் வந்து ஆப்போசிட் ஆங்கிள். நம்ம வரைஞ்சி பார்க்கலாம். இது ஒரு சர்க்கிள். ஸோ பிக்யூஆர்எஸ். ஓகே, பிக்யூஆர்எஸ். பியோட ஆங்கிளும் ஆரோட ஆங்கிளும் இருக்கு. கொஷின் நம்பர் 8. இன் cyclic quadrilateral sum of opposite angles equal to 180 degree. அப்ப angle P plus angle R equal to 180 degree. angle P ன்றது நமக்கு 2x plus 10. so 2x plus 10. angle R ன்றது 3x minus 20. இது வந்து டிகிரி which is equal to 180 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை சேர்த்து எழுதுறோம் அப்படின்னா 2x plus 10 plus 3x minus 20 equal to 180 degree. x ரெண்டையும் சேர்த்துக்கிட்டா 5x. 10 minus 2 சேர்த்தா minus 10 equal to 180 degree. மைனஸ் 10 நம்ம இந்த சைடு எடுத்துட்டு வருவோம். நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடுக்கு எடுத்துட்டு வந்தா 5x ஈக்குவல் டு 180 டிகிரி பிளஸ் 10 டிகிரி. ஸோ ஆட் பண்ணும்போது 190 டிகிரின்னு வந்துடுது. 5x ஈக்குவல் டு 90 டிகிரி, எக்ஸ் ஈக்குவல் டு 190 டிவைடட் பை 5. இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 38 டிகிரின்னு வரும். இந்த 190-ஐ 5ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. 3 டைம்ஸ் 15, அடுத்தது 4 0, ஸோ 8 டைம்ஸ் 40. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூன்றது நமக்கு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ஆஃப் பி அண்ட் ஆர் அதையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 38, மெஷர்ஸ் ஆஃப் பி அண்ட் ஆர். ஆங்கிள் பி அப்படின்றது 2x பிளஸ் 10 டிகிரி. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 38 கொடுக்கணும். 2 into 38 plus 10. 2 into 38ன்றது 76 plus 10ன்றது 86 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் ஆர்ன்றது 3x minus 20 டிகிரி. ஸோ இட்ஸ் 3 into 38 minus 20. 3 into 38ன்றது நமக்கு 114. 114ல நமக்கு 20 எடுத்துட்டா 96 டிகிரின்னு வரும். ஸோ ஆங்கிள் பி 86 டிகிரி, ஆங்கிள் ஆர்ன்றது 96 டிகிரி. ஓகே, கொஷின் நம்பர் 9. கொஷின் நம்பர் 9ல என்ன கொடுத்துருக்காங்க, the distance of a chord of length 16 centimeter from the center of the circle is distance வந்து ஒரு கார்டோட லென்த் வந்து 16 சென்டிமீட்டர்.
டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கார்டோட லென்த் முதல்ல வரைவோமா? கொஷின் நம்பர் 9. இது நம்மளோட சர்க்கிளில் வந்து இது சென்டர், ஒரு கார்டு வந்து நமக்கு 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த கார்டு இங்கே நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஏபி ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். ஆனால் இதோட மிடில் பாயிண்ட்டை நம்ம எம்னு எடுத்துக்கிட்டா ஒரு பக்கத்துக்கு எனக்கு 8 சென்டிமீட்டர் தான் வரும், இன்னொரு பக்கத்துலேயும் 8 சென்டிமீட்டர் தான் வரும். நம்ம 16 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அடுத்தது டிஸ்டன்ஸ் ஆஃப் கார்டு ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து 6 சென்டிமீட்டர். கார்டுக்கும் சென்டருக்குமான டிஸ்டன்ஸ் வந்து 6. இப்போ இந்த இடத்துல 6 சென்டிமீட்டர். கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ரேடியஸ் அப்படின்றது இது. ஸோ ரேடியஸ்னு இங்கே மார்க் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் கார்டு ஃப்ரம் center equal to 6 centimeter and radius நமக்கு தெரியாது. ரேடியஸ் இருக்கிற இடம் நமக்கு இது சென்டர்னு எடுத்துக்கிட்டா OB by பைத்தகரஸ் தியரம். இந்த பைத்தகரஸ் தியரம் நமக்கு கண்டிஷன் என்ன? நமக்கு ஸ்லாண்டிங்காக இருக்குல்ல, தட் OB ஸ்கொயர் அப்படின்றது மற்ற ரெண்டு சைடோட ஸ்கொயர் வேல்யூவை ஆட் பண்ணுறது. ஸோ OM ஸ்கொயர் ப்ளஸ் MB ஸ்கொயர். ஸோ OB ஸ்கொயர்ன்றது R, அப்போ R ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். OMன்றது 6 ஸ்கொயர் ப்ளஸ் MBன்றது 8 ஸ்கொயர். இங்கே 6 ஸ்கொயர்ன்றது 36, 8 ஸ்கொயர்ன்றது 64. R ஸ்கொயரோட வேல்யூ 100 சென்டிமீட்டர். அப்போ ஆரோட வேல்யூ 10 சென்டிமீட்டர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 அப்படின்றது 10 சென்டிமீட்டர். இதுதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் கேட்டாங்க, தட் இஸ் 10 சென்டிமீட்டர். லாஸ்ட்ல கொஷின் நம்பர் 10. கொஷின் நம்பர் 10ல் வந்து சைக்கிளிக் குவாட்ரேட்டருக்கு 4 சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஏரியா ஆஃப் அ cyclic quadrilateral. Area of a cyclic quadrilateral formula, it is square root of s minus a into s minus b into s minus c into s minus d. ஸோ இங்கே ஏபிசிடி அப்படின்றது தான் கொஷினில் கொடுத்துருக்கிற வேல்யூ. 5 5 12 12னு கொடுத்துருக்காங்களா? a equal to 5, b equal to 5, c equal to 12 and d equal to 12. ஓகே, இப்போ இதுக்கு நமக்கு எஸ் என்னன்னு தெரியணும். எஸ் தெரியறதுக்கான ஃபார்முலா a plus b plus c plus d divided by 2. 5 plus 5 plus 12 plus 12 divided by 2. ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா 34. 34 by 2ன்றது 17. இப்போ இதை நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ. ஸோ 17 மைனஸ் ஏ வேல்யூ 5. 17 மைனஸ் ஏ வேல்யூ 5. அடுத்து 17 மைனஸ் சி வேல்யூ 12. அடுத்தது டி வேல்யூவும் 12. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 17 மைனஸ் 5ன்றது 12, இதுவும் 12, இது 5, இதுவும் 5. நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். ஒன் வே ஆஃப் டூயிங் வந்து இதை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வேல்யூ எழுதுறது. அப்படி இல்லைன்னா இதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 12 இருக்குல்ல, அப்போ 12 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் நமக்கு கேன்சல் ஆயிரும், அப்போ 12 மட்டும் வரும். அதே மாதிரி 5ம் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால வெறும் 5 மட்டும்தான் வரும். அந்த பவரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். 12 into 5 அப்படின்றது 60. அப்போ ஏரியா ஈக்குவல் டு 60 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த பவர் ஸ்கொயர் ரூட் அப்படின்றது பவர் 1/2ன்னு எழுத முடியும். உள்ளே இருக்கிறது பவர் 2. அப்போ பவர் 1/2வும் பவர் 2வும் கேன்சல் ஆகி 12 into 5 60 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்ற ஆன்சர் வந்திருக்கு.